சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் வர்தா புயல் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதிதீவிர புயல் வார்த் வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் அதிதீவிர புயல் வார்த் இன்று 12ஆம் தேதி காலை 9:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே 87 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகில் மதியம் 2 மணி முதல் 5 மணி இடைப்பட்ட காலத்தில் கரையை கடக்கும். கரையை கடக்கின்ற பொழுது தீவிர புயலாக மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற அந்த 2 முதல் 5 மணி இடைப்பட்ட காலத்தில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். அப்பொழுது புயல் கடந்து விட்டதாக நினைக்கக்கூடாது. அதன் பின்னர் அந்த நிகழ்வு அதன் பின்னர் காற்றானது தெற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் தொடர்ந்து வீசக்கூடும். ஆக 2 to 5 மணிக்கு இடைப்பட்ட காலத்திலே புயலின் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நகரும். காற்று அப்பொழுது புயலின் மையப்பகுதி கறக்கக்கூடிய பகுதி தான் புயலின் மையப்பகுதி கறக்கும் நேரம். அது 2 to 5. அப்பொழுது காற்றின் வேகம் தணிந்து காணப்படும். பிறகு இல்லை, இது மையப்பகுதி கிடையாது, புயலுடைய ஒரு பகுதி. புயல் கடக்குவதற்கு முன்னால் இந்த மாதிரி அதிகமான காற்றும் மழையும் உள்ள பகுதி ஒன்று நடக்கும். இது வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய பகுதி. அதன் பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி இடைப்பட்ட காலத்தில் மையப்பகுதி கறக்கும். அதன் பிறகு தெற்கு பகுதியிலிருந்தும் இது வரைக்கும் தெற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வீசக்கூடும். இதை தொடர்ந்து இதன் காரணமாக பலத்த காற்றானது 100 to 110 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் அந்த கடந்த பிறகு ஏற்படக்கூடியதில் 12 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வீசக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 50 to 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். கடல் வெகு சீற்றமாக காணப்படும். கடல் அலை சீற்றமானது இயல்பை விட 1 மீட்டர் உயரத்திற்கு அதிகமாக இருக்கும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறையின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்து பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.